மேலே தேவனுடைய கண் பார்வை வைக்கப்படும்படியாக தாவீதின் கூடாரத்தைப் போல யோபுவனுடைய வீட்டின் மேலே மறைமுகமாக தேவ கிருபை இருந்தது போல அந்த கூடாரம் தங்குகிற இடம் நிம்மதியாக இருந்தால், பீஸ்ஃபுல்லாக இருந்தால், அந்த இடத்துல தெய்வ மகிமை அனுபிரதமாக இருக்கும். நீதிமானுடைய கூடாரத்தில் வெற்றியின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம் அங்கே இருக்கிறது. ஆமாம், அந்த நீதிமான்களின் கூடாரமாக நம்முடைய வீடு மாற வேணும். சண்டையின் கூடாரமாக, கலவரத்தின் கூடாரமாக, போராமையின் கூடாரமாக நம்முடைய வீடு கூடாரங்கள் இருக்கும் பொழுது அங்கே ஒரு காலமும் ஒரு தேவ பிரசன்னத்தை, நிம்மதியை, சமாதானத்தை உணர முடியாது. அந்த கூடாரம் எதில் பழுதாக இருக்கிறதோ, எதில் சீரில்லாமல் இருக்கிறதோ, அது கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் தான் செய்வோம். கர்த்தர் தான் அந்த